இங்கே தான் இருக்கீங்களா? கிட்டத்தட்ட இன்றைக்கி 131வது நினைவு நாள். எப்போ எத்தனை வாட்டிங்க வந்துட்டு போயிருப்பீங்க? நான் வந்தது ஒரு 11 வாட்டி வந்து போயிருப்பேன். 11 வாட்டி வந்துட்டு போயிருக்கீங்க. ஆனால் இங்கே தான் தங்கியிருக்கீங்க? இங்கே சொந்த வீடு தான். இங்கே சொந்த வீடு இங்கே தான். சொந்த வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடுடைய அடையாளம் முன்னாடி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ கோயம்பேடுடைய அடையாளமாகவே விஜயகாந்த் சாருடைய கோயில் தான் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? விஜயகாந்த் நான் ரசிகர். அதனால் விஜயகாந்த் படம்லாம் பிடிக்கும். அதனால் அவர் தான் இல்லையா, சரி சும்மா இங்கே தானே வீடு, வரப்போலாம் பார்த்துட்டு போவோம். அவருடைய மறைவு உங்களை எந்த அளவுக்கு? ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. இப்போ இந்நேரத்துக்கு அவர் இருந்ததுன்னா தமிழ்நாட்டோட அவர் இடையில உடம்பு சரியாமல் இருந்திருந்தாருன்னா அவரே இன்னைக்கு தமிழ்நாட்டோட நச்சிக்கினே இருந்துனே இருப்பார். அவரே அரசியல் கூட சிஎம் கூட வாய்ப்பு சிஎம் ஆயிருப்பார். வெளில உடம்பு செய்யாதனால அவர் வந்து படமும் நடிக்கல. ஆக்டர்ஸ் படம் நடிக்கிறதுனால தானே 1-2 படம் நடிக்கிறதுனால அப்படியே நச்சினே சிஎம் ஆயிடுறாங்க சில பேர். எம்ஜிஆர்லேருந்து நடிக்கிறதுனாலே எல்லாரும் சிஎம் ஆயிட முடியாது. ஆனால் இவர் நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாரு. அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அமைப்பாக்கி நடிக்கிறதுனால சார் ஒரு முகமே தெரியுது. ஒரு உழைப்பாளி உனக்கு மூஞ்சல்லாக்க தெரியுமா? தெரியாது இல்லையா? அதுவும் யோசிக்கணும் இல்லையா? உங்களுக்கு உழைப்பாளி அப்போ அவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுனால ஒரு விளம்பரம் தானே. கண்டிப்பாக அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்க போனதால அந்த இயல்பை காமிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து பார்த்து அதில் தானே கருத்து கணிப்புலாம் நம்ம தெரிவிக்கிறோம். இவர் நடிக்கிறதை தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக சேவை பண்ணி இருந்திருக்கிறாரு. சேவை பண்ணிக்கிறாரு. வரவங்களை வந்து வாங்க சொன்னதில்ல. சாலை கிராமத்துக்கு நான் வந்து ஒரு 15 வாட்டி போயிருப்பேன் அவர் வீட்டுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போனால் ஜூஸு காஃபி டீலாம் கொடுத்துருக்குறாங்க. சரி 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 சரிங்களா? இப்போ நீங்கள் சென்னையிலே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இன்றைக்கி 131வது நாள் ஆகுது. 31வது நாள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கும் அவர் வடிவேல் அவருக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வந்து இங்கே இன்றைக்கி திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்காங்களேன், இந்த சமாதிக்கு வராரு. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? செத்தவங்களை பார்க்கறது யார் வேணா வரலாம், தப்பு இல்லையா? அப்போ அவர் தான் வராமல் இருக்கிறாரு இந்த வரைக்கும். ஆமாம், அவர் தான் மனசில் இது ஒரு தவறான கருத்து வச்சு வராமல் இருக்காரு. அவர் மீது வந்தால் நம்ம எல்லா தொண்டர்களும் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம், அரவணைப்போம். அவ்வளோதான். இது ஒரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவர் தான் குற்றம் செஞ்ச ஒரு மனநிலை இருக்கிறாரு. குற்றம் அவர் செஞ்சாரா இல்லைன்னு தெரியல. நீங்கள் கேட்ட கருத்து கணிப்புக்கு வந்து இறந்தவங்களை எப்போனாலும் பார்க்க பாருங்க, எல்லாருமே வராங்க. இவர் மன்னிக்கிற குணம் உள்ளவர் தான். மன்னிக்கிற மனநிலையில தான் நம்ம தொண்டர்கள்லாம் இருக்கிறோம். ஆனால் அவர் வராமல் இருக்கிறாரு. அவங்க விருப்பம் அது. சரிங்களா? ஏன் வரலன்னு தெரியல. அவ்வளோதான். அதெல்லாம் வந்து வந்தால் அரவணைப்போம், ஆதரிப்போம். எல்லாத்துக்கான உரிமை தான் அவருக்கும், எல்லாருக்குமே இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த KPY பாலான்னு சொல்லி நடிகர் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த உதவிகள்லாம் பண்ணிட்டு போனார். இந்த மனநிலை அவருக்கு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டால் விஜயகாந்த் மூலிமா வந்துங்கிறாரு. அதேமாரி நிறைய பேர் கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? இல்லை, நிறைய திரைப்படத்தில் வந்து அவர் நல்ல கருத்தை தான் சொல்கிறாரு. நல்லா படித்து முன்னுக்கு வாங்க, ஒரு நேர்மையான அதிகாரியாக வாங்க, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது தான் பண்ணணுங்கிறாரு. அந்த மாதிரியான தொண்டர்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து கொண்டு சொல்கிறாங்களா? என்னோட இதுதான் இவர் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் அது ஒரு மனிதாபிமானம் தான் பண்ணலாம். சரிங்களா? அவங்க ஆக்டர்ஸ் கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், எல்லாருக்குமே வெளியில் வந்து சுற்றி பார்க்கணும். ஒரு அவங்க தேர்வில் மட்டும் ரோடு பள்ளமாக இருக்குது அப்படி சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது நடுத்தர மக்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். வேலை செய்கிறவங்களை மட்டும் நல்லா அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க மட்டும் இல்லை. நம்ம எப்பவுமே விஜயகாந்த் சார் மாரி பொதுவாக இருந்துட்டு போயிடலாம். ஆமாம், பொதுவான மனிதர்கள் தான் தேவை. ஆமாம், சமத்துவமும் பொதுவாக தான் பார்க்கணும். பொதுவாக மனிதர் தேவை. ஏன்னா நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு டைம்லலாம் திடீர்லாம் நிப்பாட்டிட்டு ஜூஸை குடிச்சிட்டு போயிருக்காரு. சரிங்களா? அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன் இடையில. அப்போல்லாம் வந்து அப்போ தான் அந்த கட்சியெல்லாம் இடையில நான் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும். அப்போ வந்து அப்போ தான் அரசியலுக்கு ஃபுல்லாமே ஆலோசனை பண்ணுறாரு. சரி. ரொம்ப நன்றி. சரிங்களா? பேர் என்ன சொன்னீங்க? ஞானசேகர். ஓகே, நன்றி.